இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆப்கி அதாலத். ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட லீடர் வந்திருக்காருன்னா, அவருக்கு தனிப்பட்ட முறையில பர்சனலி எந்த குற்றச்சாட்டுகளும் இல்ல. ஆனா எத்தனையோ முறை அவருடைய பார்ட்டியை டிஃபெண்ட் பண்றதுக்காக, அவருடைய அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்காக இவரு கான்ட்ரோவர்சியில சிக்குவாரு. அப்புறம் எப்பவும் செய்திகள்ல வருவாரு. ப்ளீஸ் வெல்கம் இந்திய அரசாங்கத்தோட இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி. அப்புறம் இன்றைய சிறப்பான புரோகிராம்காக ஜட்ஜா இன்னைக்கு நாங்க அழைச்சிருக்கிறது ஜன் சக்தாவுடைய எடிட்டர் ஓம் தான்வி அவர்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல நம்ம விருந்தாளியும் இருக்காங்க, மக்களும் இருக்காங்க, ஜட்ஜும் இருக்காங்க. நம்மளோட வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ஓம் தான்வி அவர்களுடைய அனுமதியை கேட்டுக்கலாம். வழக்க ஆரம்பிக்கலாம். மணிஷ் திவாரி அவர்கள் மீது முதல் குற்றச்சாட்டு சுமத்துறதுக்கு முன்னாடி அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை பத்தி ஒரு முறை பார்க்கலாம். இந்தியாவுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரிக்கு காங்கிரஸ் கூட 32 வருஷம் உறவு இருக்கு. காலேஜ்ல NSUI-யோட ஆக்டிவிஸ்ட் மணிஷ் திவாரி யூத் காங்கிரஸ் கூட இணைஞ்சாரு. அப்புறம் 1998ல இவர் காங்கிரஸோட நேஷனல் பிரசிடென்ட் ஆனாரு. இதுக்கப்புறம் மணிஷ் திவாரிக்கு AICC-யோட செக்ரட்டரி, அப்புறம் பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் ஆக்குனாங்க. மணிஷ் திவாரி ஒவ்வொரு சங்கடத்திலையும், அது 2G ஸ்கேமா இருக்கட்டும், இல்ல நிலக்கரி மோசடியா இருக்கட்டும், ரீட்டைல்ல FBI-யோட கொஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல ஃபுட் செக்யூரிட்டி சட்டமா இருந்தாலும் சரி, அவருடைய பார்ட்டியை ரொம்ப நல்லா காப்பாத்தினாரு. மணிஷ் திவாரி அவர்கள் தன்னுடைய எதிரிகளை தாக்குறதுலயும் ரொம்பவும் திறமையானவர். லூதியானாவோட லோக்சபா மெம்பர் மணிஷ் திவாரி பஞ்சாபோட ஒரு புகழ்பெற்ற குடும்பத்திலிருந்து வந்ததும், இவருடைய அப்பா ப்ரொஃபசர் DN திவாரி பயங்கரவாத தாக்குதல்ல வீர மரணம் அடைந்தார். வக்கீலாக இருக்கும் மணிஷ் திவாரி ஆப்கி அதாலத்தில் அவருடைய வழக்க அவரே போராடுவார். வழக்கு தொடங்க போகுது. ஆப்கி அதாலத்தில் முதல் குற்றச்சாட்டு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் மணிஷ் திவாரி மீது. ஆப்கி அதாலத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி மீது உள்ள குற்றச்சாட்டு, இவரு நிவாரணம்ங்கிற பேர்ல அரசியல் செஞ்சிருக்காரு. மணிஷ் சார், இப்பதான் உத்தரகண்ட்ல பயங்கர வெள்ளம் வந்துச்சு. சில பேரோட கணிப்புப்படி 10,000 12,000 மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சோகமான நேரத்துல அரசியல் செய்யக்கூடாதுன்னு மக்கள் விரும்புறாங்க. ஆனா 22ஆம் தேதி உங்க அறிக்கைய நான் பார்த்தேன். உருது பத்திரிகையாளர்கள் கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நரேந்திர மோடி அவர்களை பத்தி நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவர் டிசாஸ்டர் டூரிசத்துக்கு போனாருன்னு. அப்புறம் அவர் தன்னைத்தானே ரேம்போன்னு நினைச்சுக்கிறாரு. இந்த மாதிரி சீப்பான பிரபலங்கள் கிட்ட இருந்து நீங்க பத்திரமா இருக்கணும்னு. யாரு உதவி செய்ய போனாங்களோ அவங்க மேல இப்படி ஒரு பழி. அதாவது ரஜித் சார், இப்போ நீங்க இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, 16 ஜூன் அன்னைக்கு இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் உத்தரகண்டோட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எந்த நாளை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு சண்டே, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. அதே நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி கூட வந்தது. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவரோட மாநிலத்தில் உள்ள 15,000 மக்களை 48 மணி நேரத்தில் காப்பாத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நாள் நான் பிரேக்கிங் பண்ணப்போ அந்த நிவாரண விஷயங்களை பற்றி எந்த எண்ணிக்கை நாங்கள் மக்கள் முன்னாடி வச்சோமோ அதன்படி இந்தியா பூரா எத்தனை எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் பவர் இருந்துச்சோ, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், ITBP, NDRF, அப்புறம் மாநில அரசு எல்லாருமே சேர்ந்து வெறும் 10,000 பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ இது ரொம்ப விசித்திரமான விஷயம். ஒரு நபர், அவர் பதவியில் இருக்க வேண்டியவர், காட்ட வேண்டிய பொறுப்பை அவர் இந்த மாதிரி கிரெடிட் வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நான் தனியாக 15,000 பேரை காப்பாற்றினேன். அப்புறம் இதில் இன்னொரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, இயற்கை பேரழிவு வரும்போது அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குஜராத்தி யாரு, பஞ்சாபி யாருன்னெல்லாம், தமிழர்களான்னு கூட பார்க்க மாட்டாங்க. மத்திய பிரதேசத்துலேருந்து யார் வராங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க உதவி செய்ய போயிருந்தா
நீங்க 15,000 இந்தியர்களை காப்பாத்தணும்னு சொன்னீங்கன்னா நான் இந்த விஷயத்தை ஏத்துக்கிறேன். சரி சொல்லிட்டாரு. ஒருவேளை நம்ம அதுல பாதியை கழிச்சா கூட நாம அத பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இந்த அதாவது மாதிரி அவருடைய விஷயங்கள் பார்ட்டி எல்லாம் தலைவர் ராஜ்நாத் சிங் நரேந்திர மோடி அவர்களை கேட்டாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒரு அறிக்கையை நான் எப்பவும் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாரு. பாருங்க, ஒருவேளை அவர் அந்த மாதிரி கிளைம் பண்ணலன்னா நியூஸ் பேப்பர்ல வந்ததெல்லாம், அதுவும் ரொம்பவே ஒரு பெரிய நியூஸ் பேப்பர்ல தான் அந்த செய்தி வந்தது. அத பாரதிய ஜனதா பார்ட்டியும் மறுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா குஜராத் அரசு கூட அதை கொஞ்சம் கூட மறுக்கல. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி எந்த கிளைமும் பண்ணலன்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் 15,000 பேர் அவங்க காப்பாத்தலன்னு சொன்னாங்கன்னா, 90 இனோவாஸை யூஸ் பண்ணி அப்புறம் அதே நியூஸ் பேப்பர்ல 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் நியூஸ் ஒன்று வந்தது. 90 இனோவாஸ் 24 மணி நேரமும் ஓடுச்சுன்னு. அப்புறம் இத்தனை நாள் ஓடினதுனால தான் இத்தனை பேரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு. ஒருவேளை அவங்க அது மாதிரி எதுவும் சொல்லாம இருந்தா இந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டதுன்னு கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, இந்த நாட்டுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த நாட்டோட மீடியா இருக்கே, அவங்க இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் பேச்ச கூட கேட்க மாட்டாங்க. கடந்த 60 ஆண்டுகளா நம்ம நிலைநாட்டிய பாரம்பரியம், அப்புறம் இந்த பாரம்பரியத்தை நம்ம மதிச்சாகணும். ஒருவேளை நம்ம நாட்டுல சரியான முறையில ப்ரீ மீடியா இருக்குதுன்னா அது நம்ம இந்தியால தான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பிஜேபி தலைவர் ஜனநாயகத்துக்கு சீப்பா வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த போட்டோஸ் எங்கிட்ட இருக்கு. நிவாரண உதவிக்காக அங்க அனுப்புன பேக்கெட்ஸ், அதுக்கு மேல ராகுல் காந்தி அப்புறம் சோனியா காந்தியோட போட்டோஸ் இருக்கு. இது அரசியல் இல்லையா? ஒருவேளை யாராவது இப்படி ஒரு நபர் ஆர்வத்தை காட்டியிருந்தாங்கன்னா, அது யாராவது ஒரு பார்ட்டியோட தலைவரோ இல்ல துணைத் தலைவரோ அதுல அவங்க போட்டோவை போட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இப்படிலாம் தோணல. இது அரசியல் பண்றதுக்கா இல்ல அதோட கிரெடிட் வாங்க முயற்சியான்னு எனக்கு தோணல. இது ஒரு எல்லா அப்போ இது எப்படி பார்ட்டிஸும் நரேந்திர மோடி அவர்கள் பேர்ல யாராவது பண்ணா இது கிரெடிட் வாங்குறதுக்கான முயற்சி, சோனியா காந்தி ராகுல் காந்தி பேர்ல பண்ணா அது கிரெடிட் வாங்குறதுக்கான இங்க முயற்சி. பாருங்க ரஜத் சார், இது குஜராத் முதலமைச்சரோட பேர்ல யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணல. இது அவங்களே தான் பண்ணாங்க. ஒருவேளை அவங்க அவங்களும் யாராவது எங்க இந்த பேர்ல யாரோ மாதிரி பண்ணாங்கன்னு தானே சொல்றாங்க. இல்ல ஒருவேளை நீங்க பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சியை ஹையர் பண்ணீங்கன்னா, அப்புறம் அந்த பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சி உங்க பிஹாஃப்ல ஏதாவது பண்ணாங்கன்னா, அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு உங்களோட தானே. ஆனா இப்போ இந்த விஷயத்தை பத்தி குறிப்பா சொல்லணும்னா, நான் நீங்க சொல்ற விஷயத்த கண்டிப்பா ஏத்துக்கிறேன். எங்களோட ஒர்க்கர்ஸ், குறிப்பா சொல்லணும்னா அடிமட்ட ஒர்க்கர்ஸ், நிவாரணப் பொருட்களை மொபிலைஸ் பண்ணும்போது, குறிப்பா அதை அனுப்பும்போது, கண்டிப்பா ஒருவேளை அவங்க மனசுல மரியாதை உணர்வு, ஒரு அன்பின் உணர்வோட அவங்க தலைவரோட போட்டோ இல்லனா உபத்தலைவர் போட்டோ கண்டிப்பா போடுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலோ இல்ல சீப்பான விஷயமோ இதுல மறைஞ்சிடல. இது அவங்களோட உணர்வு. சரி, நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஜூலை 1 நீங்க கொடுத்த அறிக்கை, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளோட எதிர்க்கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்தாங்களான்னு கேட்டீங்க. இது எப்படி இருக்குன்னா, நரேந்திர மோடி அவர்கள் போனாலும் நீங்க குறை சொல்றீங்க, சுஷ்மா சுவராஜ் அருண்ஜேட்லி போகலன்னா கூட நீங்க குறை சொல்றீங்க. எங்களுக்கு குஜராத்தோட முதலமைச்சர் உத்தரகண்டுக்கு போனதால பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க எப்படி கிளைம் பண்ணாங்களோ அதுல தான் பிரச்சனை இருக்கு. என்கிட்ட சம்பவ இடத்துக்கு போன காங்கிரஸ் தலைவர்கள் கொடுத்த அறிக்கை பத்திரமா ஆனாலும் இருக்கு. இத பாருங்க, யாரெல்லாம் இத பத்தி அறிக்கை கொடுத்தாங்களோ, நீங்க அவங்க கிட்ட இத பத்தி உங்க நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு விளக்கத்தை கேட்கலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இதுதான் நம்ம மத்த முதலமைச்சர்களும் போனாங்க. மகாராஷ்டிரா முதலமைச்சர் போனாரு, மத்திய பிரதேஷ் முதலமைச்சரும் போனாரு, மத்த மாநிலங்களோட முதலமைச்சர்களும் போனாங்க. ஆனா நாங்க யாரும் போனதுக்காக எந்த குறையும் சொல்லல, அவங்கள பத்தி எதுவும் பேசல. ஆனா ஒரு நபர் தப்பான கிளைம் பண்ணிருந்தா அத நாங்க கண்டிப்பா, நீங்க எப்படி சுஷ்மா அவர்கள் இவங்க சுஷ்மா அருண் இவங்கள பத்தி சொல்லணும்னா, கண்டிப்பா இந்த மாதிரி இயற்கை விபத்துகள் நடக்கும்போது அங்க ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவர்கள் நிவாரண நிதி கொடுக்கறதுக்காக போனாங்கன்னா இது நல்ல விஷயம்தான். அப்புறம் இதான் இந்த பாரம்பரியம். அப்புறமா திருமதி சோனியா காந்தி எதிர்க்கட்சியில இருக்கும்போது எங்கேயாவது இயற்கை விபத்துகள் நடந்தாலோ இல்ல வேற எங்கேயாவது பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலோ, அப்புறம் இந்த மாதிரி தாக்குதல்களோ பேரழிவுகளோ நடந்தா அந்த இடத்துக்கு நிச்சயமா போவாங்க. அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்களோ
அவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக, அவங்களோட வருத்தத்தை தெரியப்படுத்துறதுக்காக அரசாங்க தரப்புல நிவாரண நிதிக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டா அதை சரி பண்ண வேண்டியது எதிர்க்கட்சியோட கடமை. அவங்க போய் ஆகணும். ஆனா அவங்கள யாரு தடுத்தது? இந்திய அரசாங்கத்தோட ஹோம் மினிஸ்டர் ஷிண்டே சாருடைய அறிக்கை என்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, விஐபி மக்கள் லேண்ட் ஆனதும் போலீஸ்காரங்க விஐபி மக்களுக்கு பந்தோபஸ்து கொடுப்பாங்க. அதனாலதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ண, என்னாலையும் போக முடியல. அப்புறம் யாருமே போகக்கூடாதுன்னு கூட நான் மறுத்துட்டேன். இல்ல ரஜத் சார், இது இப்ப அவரும் போக மாட்டாரு. அப்புறம் போறவங்களையும் தடுத்து நிறுத்துவாரு. ரஜத் சார், இது எந்த தப்பு நடந்தாலும் அது என்னோடதுன்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ ஹோம் மினிஸ்டரோட டிசிப்ளின் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அப்ளை ஆகும். ஆனா குஜராத்தோட முதலமைச்சர், தேர்தல் கமிட்டியோட தலைவர், இல்லனா பாரதிய ஜனதா பார்ட்டியோட தலைவருக்கு அப்ளை ஆகாது. ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு எந்த சட்டமும் அப்ளை ஆகாது. அதனாலதான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் என் மேல தப்பு வருது. போக வேண்டியவங்க போயிட்டாங்களே, யார் போக விரும்பலையோ அவங்க ஹோம் மினிஸ்டரால போகலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க போனவங்களையும் குறை சொன்னீங்க, அப்புறம் யார் போகலையோ அவங்களையும் குறை சொல்றீங்க. இங்க பாருங்க, யார் போனாங்களோ அவங்களோட இந்த மாதிரி அறிக்கையோ, இல்லைன்னா மன்னிச்சிருங்க, ஒருவேளை நான் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். யாருக்கு ரீல் விடுற பழக்கம் இருக்கோ அவங்கள பத்தி தான் விமர்சனம் பண்ணாங்க. யார் போனாங்களோ அவங்க போனதுக்காக நாங்க எந்த குறையும் சொல்லவே இல்லையே. நீங்க கேபினெட் மீட்டிங்க்கு அப்புறம் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தீங்க. மக்களை காப்பாத்துற வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க குறை இருந்துச்சு, எங்க தப்பு நடந்துச்சு, யாரால இது நடந்துச்சுன்னு என்கொயரி பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆனா இத்தனை நாள் ஆகியும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஆமா, நான் சொன்னது முழுக்க உண்மை. அதாவது 19-20 ஜூன் அதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்பதான் இந்த கேள்வி எழும்புச்சு, இந்த இயற்கை பேரழிவு ஏன் நடந்ததுன்னு. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குது. அங்க உள்ள உறுப்பினர் இப்ப கூட டேராடூன்ல டிப்ளாய்டு. அவங்க திரும்ப வந்ததும் கண்டிப்பா இத பத்தி பேசுறேன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களுக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 151 கோடி பட்ஜெட் இருக்கு. அக்டோபர் 2007 இது உருவாச்சு. அப்புறம் 23 ஏப்ரல் 2013 வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட நடக்கல. இங்க பாருங்க, இவங்க எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை பத்தி சொல்லணும்னா அதுல ஃபுல் டைம்ஸ் மெம்பர் இருக்காங்க. அந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அவங்களோட கடமைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. ஆஃப்டர் ஆல் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் இருக்கே, அதை கிரியேட் பண்ணாங்க. அந்த NDMA படி இவங்க அதன் கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எதுவுமே இல்லையே. NDMAங்கிறது எதுக்கும் லாய்க்கு இல்ல. NDMA எந்த வேலையும் செய்யலன்னு இந்த பேரழிவுக்கு காரணமான. நீங்க ஃபேக்ஸுக்கு போனீங்கன்னா பண்ணலன்னு தெரியும். 30 மாநிலங்கள்ல வெறும் 7 மாநிலங்கள் மட்டும்தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கமிட்டி உருவாக்கி. இல்ல, இது அந்த மாநிலத்தோட அரசியல் தவறு. என்ன பாருங்க, ஒரு கூட்டாட்சி அமைப்புல ஒரு கூட்டாட்சி அமைப்புல உங்களோட இயற்கை பேரழிவோட நிவாரண காரியங்களுக்கு அது உங்க கான்ஸ்டிடியூஷன், உங்களோட அரசியலமைப்பின்படி மாநில அரசோட வேலை. அதை கோஆர்டினேஷன் பண்றதுக்காகத்தான் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒருவேளை மாநில அரசு சொன்னதுக்கு அப்புறமாவும், கடிதம் எழுதினதுக்கு அப்புறமாவும், போனதுக்கு அப்புறமாவும் நான் என்னோட மாநிலத்துல நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை உருவாக்குனது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா இந்த கேள்வியை மாநில அரசுகிட்ட தானே கேட்கணும். அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது அவங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. வெவ்வேறு இடத்துல இருந்து வார்னிங் கிடைச்சது. ஆனா அரசாங்கம் எதுவும் செய்யலன்னு சொன்னாங்க. பாருங்க, இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அதுக்கான பதில் உத்தரகண்ட் முதலமைச்சர் கொடுத்தாரு. ஆமா, எங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதாவது இயற்கையோட வானிலை சரியில்லைன்னு. இங்க பாருங்க ரஜித் சார், எப்பயாவது ஒரு மனுஷன், குறிப்பா மலைகள்ல, குறிப்பா வழக்கமா வானிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். மேகம் வரும், மழை வரும், அப்புறம் வானிலை கெட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. எப்பவும் மனுஷங்க இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கிளவுட் பஸ்ட் ஆயிடும், அப்புறம் இப்படி ஒரு இயற்கை பேரழிவு ஏற்படும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அதுல மாநில தரப்புல ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா, இல்லனா அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகங்கள் சரியான நேரத்துக்கு வேலை செய்யலன்னா, அந்த பகுப்பாய்வு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாநில அரசோட தரப்புல, மத்திய அரசோட தரப்புல கண்டிப்பா நடக்கும். சரி, உங்களால இத சொல்ல முடியுமா? இந்த தப்பு எப்படி நடந்துச்சு, எங்க குறை ஏற்பட்டிருக்குன்னு மக்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயத்த
நான் கருத்துல கொண்டு ஆப்கே அதாலத்துல தப்பான வாக்குமூலத்தை கொடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வாக்கு தரேன். கண்டிப்பா இந்த விஷயத்த நான் அரசாங்கத்திட்ட கொண்டு போவேன். அப்புறம் திங்கக்கிழமைக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா சொல்லிடுவேன். இந்த பகுப்பாய்வோட என்ட்ரிம் ரிப்போர்ட் எப்ப உங்களுக்கு வரும்னு. அதை வச்சு நீங்க உங்க நேயர்களுக்கு சொல்லிடலாம். மணி சார், என்கிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு. நாம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் மணிஷ் திவாரி அவர்கள் மீது மக்களின் குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். இத நீங்க நரேந்திர மோடியை அனார்கலி ஆக்கிட்டீங்க. ஐபி நான் உங்களை சாக விட மாட்டேன், அப்புறம் சிபிஐ நான் உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்றாங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம விருந்தாளி இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய அரசாங்கம் சிபிஐ அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மணிஷ் சார், அடிக்கடி பிஜேபி தலைவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் சப்போர்ட் அடையிறதுக்காக, பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி அடையிறதுக்காக, அரசாங்கத்தை நடத்துறதுக்காக சிபிஐ பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இங்க அதாவது இந்த அலிகேஷன், இந்த களங்கம், இது முழுக்க முழுக்க ஆதாரமற்றது, ரொம்ப அபத்தமானது. அப்புறம் இதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒருவேளை யாராவது சிபிஐயை தப்பா பயன்படுத்தினாங்கன்னா, இல்ல தப்பா பயன்படுத்துறதுல டாக்டரேட் அடைஞ்சிருக்காங்கன்னா, அது என்டிஏ அரசாங்கம் தான். அப்புறம் இதுக்கு உதாரணத்தை கொடுக்க விரும்புறேன் நான். இதே மாதிரி நீதிமன்றம், ஜஸ்டிஸ் வெங்கடசாமியோட கமிஷன், தெஹல்காஃபின் வாக்குமூலங்கள், அதோட அடிப்படையில தான் விசாரணை அமைக்கப்பட்டுச்சு. அப்புறம் எப்படி என்டிஏ அரசாங்கம், தெஹல்காவோட ப்ரமோட்டர்ஸ், அப்புறம் பத்திரிகை அரசாங்கம், அவங்க கூட எப்படி நடந்துகிட்டாங்களோ அதை விட மிகப்பெரிய உதாரணம் கவர்மெண்ட் மிஷனரிஸை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ரெண்டாவது விஷயம், சிபிஐ ஹரன் பாண்டியா விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்புறம் அந்த முடிவு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சாதகமா அமைஞ்சதுன்னா அது சிபிஐக்கு நம்பகமானதா இருக்கும். ஒருவேளை சிபிஐ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னு அப்புறம் காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா ஆயிடும். சோ எப்படி போனாலும் இங்கதான் இடிக்க போகுது. உங்க அரசாங்கத்துக்கு உதவி செய்யறது முலாயம் சிங் யாதவ். 3 ஏப்ரல் 2013 முலாயம் சிங்குடைய அறிக்கை, இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் கூட போராடுறது அவ்வளவு ஈஸி இல்ல, ஜெயில்ல போட்டுருவாங்க, அப்புறம் சிபிஐ பின்னாடி அனுப்புவாங்க. இங்க பாருங்க, மதிப்பிற்குரிய முலாயம் சிங் அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் ரொம்பவே மதிப்பேன். ஆனா ஒருவேளை இந்த விஷயத்துல சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தா ஒரு பொது மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பொது மனுப்படி நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் விசாரணையோட செயல்முறை நீதிமன்றம் அப்புறம் விசாரணை ஏஜென்சிக்கு நடுவுல தான் இருக்கும். அதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டிஎம்கே உங்களுடைய கூட்டணி, உங்க அரசாங்கத்தை நடத்த மிகப்பெரிய பார்ட்டி, அவங்களுடைய ஆளுங்க அரசாங்கத்துல மந்திரிங்க. என்னைக்கு டிஎம்கே சப்போர்ட்ட திரும்ப வாங்கினாங்களோ மறுநாள் காலையிலேயே கருணாநிதி மகளோட வீட்டுல சிபிஐ ரைடு நடந்துச்சு. டிஎம்கே எப்போ இந்த செயல்முறையை விசாரிச்சாங்களோ டிஎம்கே ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சொல்லப்போனா இதுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஏதோ ஒரு கார் விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரோட இம்போர்ட்டர், எனக்கு சரியா ஞாபகம் வரல, அது விஷயமா தான் விசாரணை நடந்தது. அதாவது வெளிநாட்டு, ஆமா வெளிநாட்டு காரு, அந்த விஷயத்தை பத்தி தான் விசாரணை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கார்ஸை ரெக்கவர் பண்றதுல அந்த கார் ஏஜென்சி ஒரு 16-17 இடத்துக்கு போனாங்க. அதுல ஒரு இடம் அவர்தான் நம்ம டிஎம்கேவோட தலைவர், அவரோட கிராண்ட்சன், அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க. ஸோ அது டைமிங் பாருங்களேன், இன்னைக்கு வித்ட்ரா பண்ணாங்க, நெக்ஸ்ட் டேவே ரைடு. பாருங்க, இதைத்தான் நான் இதைத்தான் சொல்றேன். இந்த சட்ட செயல்முறைய, விசாரணை செயல்முறைய ஒருவேளை நீங்க அரசியல் சம்பவத்தோட இணைச்சு பாத்தீங்கன்னா, அப்ப நீங்க தினமும் ஒவ்வொரு ஏஜென்சியோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் ஏதாவது ஒரு அரசியல் சம்பவத்தோட இணைக்க முடியும். டைமிங் எப்பவும் இல்ல பாருங்க, நீங்க சொல்றது சரிதான். ஆனா ரெய்டுக்கு அர்த்தம் ஏதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதால ஒரு ஆளு குற்றவாளின்னு அர்த்தம் இல்ல. யூபிஏ அரசாங்கம் விசாரணை ஏஜென்சியை பயன்படுத்துறது ரஜித் சார் அரசியல் காரணங்களுக்காகவோ இல்ல அரசியல்
பயன்பாட்டுக்காகவோ யூஸ் பண்ணல. இது இது இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க ஆதாரமற்றது. இப்ப அப்படின்னா இந்த பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வெறும் ஆப்போசிஷன் லீடர்ஸோடது இல்ல, உங்க அசோசியேட்ஸோடது இல்ல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா சிபிஐ அரசாங்கத்தோட கீரின்னு. பாருங்க, அதுல அவங்க முதலாளி சொல்றதான் சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ நீதிமன்றத்தோட இந்த டிப்ஸ் இருக்கே, இத நம்ம ஆர்பிட்டர்னு சொல்லுவோம். அதோட ஃபீட்பேக்கை நீங்களும் கொடுக்க முடியாது, நானும் கொடுக்க முடியாது. அது இல்ல, அத நம்ம நான் 2 பேருக்கும் கண்டிப்பா கேட்கலாம்னு நினைக்கிறேன். அது 2 பேருக்கும் நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா சிபிஐயோட சுயேட்சையை பொறுத்த வரைக்கும், ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி நான் எம்பியா இருந்தப்போ நானே ஒரு தனிநபர் மசோதா மக்களவையில தாக்கல் செஞ்சேன், சிபிஐக்கு ஒரு சட்ட கட்டமைப்பை செயல்படுத்துறதுக்காக. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உச்ச நீதிமன்றம் இப்போ கூட இத பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இதனால சிபிஐயோட சுயேட்சைய சரிப்படுத்திக்கிறதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், முன்னேற்றமும் அடையும். அது அப்படின்னா மட்டும் நீங்க இல்லாம எதையும் மறுக்கிறீங்களா? இந்த இஷ்ரத் கேஸ்ல நரேந்திர மோடி அவர்களை மாட்ட வைக்கிறதுக்காக அரசாங்கம் சிபிஐய பயன்படுத்தி இருக்குங்கிறத, அதுலயும் டைமிங் ரொம்ப சரியா இருக்கு. ஒரு பக்கம் அவங்க கேம்பெயின் கமிட்டிக்கு தலைவர் ஆகுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ரஜத் சார், ஒருவேளை நீங்க குஜராத்தில் எந்த சம்பவம், அதாவது குஜராத்தில் எந்த சம்பவம் நடந்துச்சோ அதோட கண்ணோட்டத்தை பார்த்தீங்கன்னா 2002 படுகொலை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒன்றும் இல்லை, எத்தனையோ ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. அந்த ஃபேக் என்கவுண்டர்ஸை குஜராத் அரசாங்கமே பிரமாண பத்திரம் மூலமா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஏத்துக்கிட்டாங்க, என்ட்ரீம் காம்பன்சேஷன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கிற அரசாங்கம் அப்புறம் அரசாங்கத்தோட இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டிஸ் அது முழுக்க முழுக்க கெட்டு போயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ்க்கு இது என்ன அவசியம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க? இது ஃபேக் என்கவுண்டர், இட்ஸ் நத்திங் எல்ஸ், ஹோல் பிளட்டட் மர்டர். நீங்க ஒரு நபரை வலுக்கட்டாயமா பிடிச்சு அவனை சுட்டீங்கன்னா, அதை என்கவுண்டர்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் நாட் என்கவுண்டர், இட்ஸ் அ மர்டர். ஆனா அப்புறம் இதுக்காக யாரு பொறுப்பாளியா இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். உண்மை இதுதானே. சிபிஐ என்ன சொல்லுதுன்னா, இந்த ஐபி அது யூபிஐ அரசாங்கத்துக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு. அப்புறம் குஜராத் போலீஸ் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது அவங்க 2 பேரோட ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன். இங்க பாருங்க, பழி அப்ப குஜராத் அரசாங்கத்து மேல மட்டும் வருமா, இருங்க, இல்ல மத்திய பாருங்க, அரசுக்கும் ஒருவேளை சம்பந்தம் இருக்கா? அது ஐபிக்கு சம்பந்தப்பட்டு இல்ல ஐபியோட ஆபீசர்ஸ் இதுல ஒரு விதத்துல இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதனால அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாகணும். ஐபியோட சீஃப் ஆசிஃப் இப்ராஹிம் சார், அவரு ஹோம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதினாரு. லெட்டர் இல்ல, கம்ப்ளைண்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, சிபிஐ இந்த விஷயத்துல எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா, இதோடைய நஷ்டம் நாட்டோடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு தான் நடக்கும். நான் அப்படி சொல்லல. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், புலனாய்வு ஏஜென்சிஸ் எல்லாம் அவங்க தப்பான காரியம் செய்யறாங்கன்னு சொல்லல, அந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் என்ன இந்த சொல்ல மாதிரி வரேன்னா, மக்கள் ஐபி ஆபரேஷன் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் எ டேப்டு கான்வர்சேஷன் பிட்வீன் டெரர் ஆபரேட்டிவ்ஸ் அண்ட் தேர் ஹேண்ட்லர்ஸ் இன் பாகிஸ்தான். இந்த பயங்கரவாதிங்க பாகிஸ்தானிஸ் கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ப்ரூவன் டெரரிஸ்ட், அவங்க லஷ்கர் தொய்பாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க, அவங்கள பத்தி தான் இந்த ஆபரேஷன். சரி, இப்ப நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அதாவது அவங்க கண்டிப்பா லஷ்கர் தொய்பாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க தான், சொல்லப்போனா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அவங்களோட நண்பர்களோ குடும்பத்தினரோ யாரும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஃபேக் ஆர்குமெண்ட்டுக்காக இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இருந்தாலும் எஃபிஐக்கு எதிராக சொல்லிருக்காங்க. ஆமா, எல்ஏடி ஆபரேட்டர்ஸ். இருந்தாலும் நம்முடைய அரசியலமைப்பு, நம்முடைய மனிதாபிமானம் இத அனுமதிக்குமா? நீங்க ஒரு மனுஷனை ஒரு இடத்துல நிக்க வச்சு அவனோட குற்றத்தை நிரூபிக்காம அவனை சுடுறது, கண்டிப்பா எந்த சட்டம் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு? பாருங்க, விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்ககிட்ட அவங்களுக்கு எதிரா உங்ககிட்ட ஆதாரம் தான், அவங்கள பிடிங்க, அவங்கள இன்டர்கேட் பண்ணுங்க, நீதிமன்றத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆஃப்டர் ஆல் நீங்க கசாப்க்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. எந்தவித ஆபத்தும் இல்ல, கிடையாது. அதாவது ஆபத்து இல்லாம எப்படி இருக்கும்? இந்த கேஸ்ல அரசியலை யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் சில டெலிபோன் கால்ஸ் பேசிஸ்ல இவங்க முதலமைச்சர் அப்புறம் அந்த நேரத்தோட ஹோம் மினிஸ்டர் மேல விரல். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இது தனிப்பட்ட நபரோட விஷயம் கிடையாது, ஷராபுதீனோட விஷயம், கௌசார்பியோட விஷயம், துளசிரா பிரஜாபதிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இந்த விஷயத்தை தான் சொல்ல வரேன். 2002க்கு அப்புறமா 2007, 8 அது வரைக்குமே எது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் தலையிடாம நடவடிக்கை எடுக்காம இருந்துச்சோ, அதே போல குஜராத்லயும் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சோ,
அது புல்லரிக்கிற விஷயங்கள். ஒருவேளை அதுல அரசாங்கம் இன்வால்வ் ஆகியிருந்தா கூட, இல்ல அத கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட, சொல்லப்போனா அவங்க தானே அதோட பொறுப்பை ஏத்துக்கணும். அப்புறம் நீங்க நரேந்திர மோடிய அனார்கலி ஆக்கிட்டீங்க. ஐபி உங்களை சாக விட மாட்டோம்னு சொல்றாங்க, சிபிஐ உங்களை வாழ விட மாட்டோம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, விஷயம் என்னன்னா, அவங்கள நாங்க அனார்கலியாவும் ஆக்கல, சலீமாவும் ஆக்கல. அதே சிபிஐ குஜராத் எவ்வளவு ஆக்டிவா வேலை செய்யுமோ, அதாவது உங்களுடைய அரசியல் நண்பர் பவன் பன்சல் அவரை என்கொயரி பண்ணும்போது, அப்போ பவன் பன்சல சாட்சியாளர் ஆக்கிடும். அவருடைய நெஃப்யூ 10 கோடி ரூபாய் பிரைப் கேட்டாரு. அவங்களோட வீட்ல மீட்டிங்ஸ் நடந்துச்சு. அவங்க டெலிபோன் கால்ல மினிஸ்டரி கூட பேசினாங்க. இது எல்லாமே சிபிஐ கொடுத்த ஆதாரம். ஆனா மந்திரி அவர்கள் இருந்ததுனால அத விட்டுட்டாங்க. இத பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட விஷயத்த சொல்றேன். அதாவது 1979ல இருந்து 2004 வரைக்கும் நான் லுதியானாவுக்கு போகவே இல்லை. நானும் பன்சல் சாரும் சண்டிகேட் அரசியல்ல போட்டியாளர்களா இருந்தோம். அப்புறம் ஒரு நபர் போட்டியாளரா இருக்கும்போது, அப்புறம் நாம நம்மளோட டியூ டெலிஜென்ட்டை சிறப்பா செய்வோம். என்னால இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியும். நான் என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை வச்சு சொல்றேன். பவன் பன்சல் அவர்கள் இந்த மாதிரி மனுஷன் கிடையாது. ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு 1% நீதிமன்றத்தோட முடிவு இல்ல. இல்ல, உங்க பேச்சுல நீதிமன்றத்தோட முடிவு நம்பும். நீதிமன்றம் முடிவு பண்ணுதோ இல்லையோ, அது அத நீதிமன்றத்துக்கிட்ட விட்டுறலாம். நான் என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை, நான் லாப நஷ்டங்களை பத்தி சொல்ல முடியும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட தனிப்பட்ட முறையில எப்படி வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு நீதிமன்றம் வேற ஒரு முடிவு கூட எடுக்கலாம். ஆனா அவர் இந்த மாதிரி நபர் இல்லையே. அதாவது நீங்க எந்த மாதிரி நபருங்கிறது எனக்கு தெரியும். தப்பான விஷயத்த சொல்ல மாட்டீங்க, அரசியலுக்காகவும் பொய் சொல்ல மாட்டீங்க, நான் இதை நம்புறேன். நீங்க வக்கீலுங்கிற முறையில ஒரு கேள்வி. சிபிஐ என்ன சொல்லியிருக்குன்னா, பவன் பன்சலுக்கு ரோல் இல்லன்னு, அவருக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா ஒன்னும் தெரியாத அவரை எதுக்கு அவங்க சாட்சியாளரா வச்சிருக்காங்க? இந்த பாருங்க, இந்த மாதிரி எந்த கேஸ்லயும் சார்ஜ் ஷீட்டை படிச்சு அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அந்த சார்ஜ் ஷீட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் யார சாட்சியாளர்கள் ஆக்கணும், யார குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆக்கணும்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது யூபிஐயோட அரசாங்கம், அப்புறம் முக்கியமா டாக்டர் பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் எப்பவும் இந்த சைட்ல இருந்ததே இல்லை. என்கொயரி ஏஜென்சியோட விஷயத்துல அவர் தலையிட்டதே கிடையாது. இப்ப நான் உங்க பேச்சை எப்படி நம்புறது? ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் இது அரசாங்கத்தோட கிளின்னு சொல்லுது, ஆனா நீங்க யூஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. பாருங்க, விஷயம் என்னன்னா, என்கொயரி ஏஜென்சியோட கன்க்ளூஷன் அது ஒன்னும் ஃபைனல் கிடையாது. A charge sheet is a best on appreciation of the facts on circumstances as understood by the investigation officers. It is nothing more, it's nothing less. அது சரியா இல்லையாங்கிறத நீதிமன்றம் முடிவெடுத்துக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் அது பவன் பன்சலா இருக்கலாம், இல்ல நரேந்திர மோடியா இருக்கலாம். ரெண்டு பேருக்கும் பொருந்தும். கண்டிப்பா 2 பேருக்கும் பொருந்தும். பாருங்க, குஜராத் முதலமைச்சரா இருக்கலாம், அதாவது பவன் பன்சலா கூட இருக்கலாம். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. அப்புறம் பொதுமக்களா இருந்தா கூட சரி. இந்தியாவோட ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் இன்னசென்ட் அன்டில் ப்ரோவன் கில்ட்டி. அது எல்லாருக்குமே பொருந்தும். அப்புறம் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் இந்த நாட்டோட பத்திரிகையாளர்களை ரொம்பவே மதிக்கிறேன். இந்த நம்மளோட ப்ரீ சொசைட்டிய நான் ரொம்பவே நம்புறேன். ஆனா இது ஒரு மீடியா ட்ரையல் இல்லையா? எ பர்சன் இஸ் கன்விக்டட், ஈவன் பிஃபோர் ஹி என்டர்ஸ் த கோர்ட் ரூம். இந்த பாரம்பரியத்திலிருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இந்திய ஜனநாயகம் இதனால ஸ்பாயில் ஆயிடும். என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? என்னோட அட்வைஸ் இதுதான். அதாவது என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்க உண்மை எதுவோ அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அவங்கள சென்சேஷனலைஸ் ஆக்காதீங்க. அப்புறம் எதுக்காக சொல்றேன்னா ரஜத் சார், அதாவது இன்னைக்கு மீடியா ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அது அரசாங்கத்தோட தரப்புலயோ இல்ல அரசியல்வாதிங்க தரப்புலயோ நடக்கிறது இல்ல. அது நீதிமன்றம் தரப்புல தான் நடக்குது. முடிவுக்கு அப்புறமா முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு. மீடியா அவங்களே கட்டுப்படுத்திக்கணும். இது என்னோட பார்வையில தான் நான் சொன்னேன். இது ஒன்றும் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டரோட கண்ணோட்டத்தோட இல்ல, ஒரு சாதாரண குடிமகனோட கண்ணோட்டத்துல சொன்னேன்.
ஒருவேளை நீதிமன்றம் எப்பவுமே தொடர்ந்து எத்தனையோ நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தை பத்தி சொல்லுது. சோ மீடியாவும் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொல்றத நான் முழுசா ஏத்துக்கிறேன், யோசிக்கணும். ஆனா அரசாங்கமும் சரி நீதிமன்றமும் சரி இத பத்தி யோசிச்சே ஆகணும். ஒருவேளை மீடியா மட்டும் இல்லனா உத்தரகண்டோட சோகம் மக்களுக்கு தெரிஞ்சே இருக்காது. டெல்லியில எந்த பொண்ண பலவந்தம் பண்ணாங்களோ அந்த கேஸ் மீடியா இல்லனா ஃபாஸ்ட் ட்ராக் போயிருக்காது. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு 2 பக்கம் இருக்கு. நான் இதுக்காக தான் சொல்றேன். இதுல கோஆர்டினேஷன் ரொம்பவே முக்கியம். ரிப்போர்ட் இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்ல. நீங்க உண்மைய அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க உத்தரகாண்ட் ட்ராஜடிய மீடியா எப்படி ரிப்போர்ட் பண்ணிருக்கோ அத ரொம்பவும் பொறுப்போட பண்ணிருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. மீடியா மக்களுக்கு சாப்பாடு சொல்ல வரது என்னன்னா, வழிகாட்டினாங்க, பிரிஞ்ச குடும்பத்தோட சேர்த்து வச்சாங்க, அப்புறம் எத்தனையோ இடத்துல தகனம் கூட செஞ்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உத்தரகாண்டோட ட்ராஜடி மட்டும் இல்ல, பல ஆண்டுகளா எப்பெல்லாம் மதப்பிரிவினைகள்லாம் ஏற்பட்டுச்சோ அப்பெல்லாம் மீடியா ரொம்ப பொறுப்புள்ள ரோல நிறைவேற்றிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த நீங்க மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி பல வாக்கியங்கள் இருக்கு. அங்க சென்சேஷனலிசம்ல உணர்வுகளோட எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அது டிஆர்பிக்காகவோ இல்ல வேற ஏதாவது காரணங்களுக்காகவோ அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதனால பத்திரிகையாளர்களுக்கும் பிரச்சனை, நாட்டோட ஜனநாயகத்துக்கும் பிரச்சனையா. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அபரேஷன் இருக்கும், ஒரு சில முறை தப்பு நடக்கும். ஆனா அது நிச்சயம் டிஆர்பிக்காக நடக்காது, மக்களுடைய அறியாமையால தான் நடக்கும். நாம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்தில் மணிஷ் திவாரியிடம் கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். ட்விட்டர்ல நரேந்திர மோடியோட ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் விட அதிகமா இருக்காங்க. அது 18 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, 18 லட்சம் இருக்கே, அது மனுஷங்க கால் சென்டர்ல கிரியேட் பண்ண விர்ச்சுவல் ஐடென்டிட்டிஸ் தான். அது இத நிச்சயமா என்கொயரி பண்ணி தான் ஆகணும். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது. குற்றச்சாட்டை சுமத்தி விளக்கம் கேட்கறது மணிஷ் திவாரியிடம். ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய பார்ட்டி நரேந்திர மோடிக்கு பயப்படும். இது உண்மைதானா? உங்க பார்ட்டியுடைய தலைவர்கள் எல்லாரும் பப்ளிக்கா இததான் சொல்லுவாங்க. நரேந்திர மோடி குஜராத் வரைக்கும் தான், வேற எங்கேயும் அவருக்கு பேர் இல்ல. ஒருவேளை அவர் வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ரஜத் சார், விஷயம் இது இல்ல. நாங்க குஜராத் முதலமைச்சருக்கோ இல்ல பிஜேபியோட ஏதாவது ஒரு தலைவருக்கோ பயப்படுவோன்னு. நாங்க சித்தாந்தத்துக்கு அவ்வளவு பயப்படுவோம். ஏன்னா இந்த நாட்டோட பார்ட்டிஷன் நடந்தப்போ ஒரு சித்தாந்தத்தோட அடிப்படையில இந்தியா உருவாச்சு, இன்னொரு சித்தாந்தத்தின் அடிப்படையில பாகிஸ்தான் உருவாச்சு. அப்புறம் கடந்த 64 வருஷத்துல எந்த சித்தாந்தத்துல இந்தியா போயிட்டு இருக்கோ அது பூக்களாலையும் பழங்களாலையும் நிறைஞ்சது. ஆனா எந்த சித்தாந்தத்தோட பாகிஸ்தான் போயிட்டு இருக்கோ அந்த சித்தாந்தம் ஃபெயிலியர் ஆச்சு. மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு ரொம்ப இன்வர்ஸ் விதமா, சாரி என்னோட இங்கிலீஷ் கொஞ்சம் வீக், ஏன்னா நான் ஹிந்தி பேசுற மாநிலத்தை சேர்ந்தவன்ல, ரொம்ப இன்வர்ஸ் விதமா அது ஒரு ஃபெயில்டு சித்தாந்தம். அதை இந்தியாவில் திணிக்க முயற்சி பண்றாங்க. அப்புறம் அதோட விளைவு அப்புறம் இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தா மாறும். இந்த விஷயத்தை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்படுறோம். அப்புறம் பாரதிய ஜனதா பார்ட்டி கூட எங்களுக்கான சண்டை இருக்கே, அது மக்கள் கூட இல்ல, அவங்களோட சித்தாந்தத்தோட உங்களுடைய சக அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவரு என்ன சொன்னார்னா, நரேந்திர மோடி குஜராத்ல 3 தேர்தல்ல ஜெயிச்சிருக்காரு, சந்தேகமே இல்லாம அவர் நல்லா தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மோடி நிர்வாக மட்டத்துல மட்டும் இல்ல, எல்லா மட்டத்திலையும் காங்கிரஸ்க்கு ஒரு சவாலா இருக்காரு. பாருங்க, அவரோட சித்தாந்தம் இந்த இந்தியாவுக்கே சவாலா இருக்கு. ஏன்னா ஐடியா ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கற்பனை பாத்தீங்கன்னா, இந்தியாவோட கற்பனை போலரைஸ் ஆகும். அது அரசியல் ரீதியா இருந்தாலும் சரி, கருத்தியல் ரீதியா இருந்தாலும் சரி. அதனால இது நடுநிலை அப்புறம் சமூக சார்புடையது. அதனால இந்த சித்தாந்தத்தோட சண்டை இது கடந்த 64 வருஷம் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே நடந்துட்டு இருக்கு. அதனால பாரதிய ஜனதா பார்ட்டியா இருக்கட்டும், RSS இருக்கட்டும், அவங்களோட ஒரு பெரும்பான்மையான சித்தாந்தம் இந்த நாட்டுல மெஜாரிட்டியா இருக்கணும். அதுதான் உண்மை. அதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். இந்த சித்தாந்தம் தான் அவங்கள குஜராத்ல 3 முறை தேர்தல்ல ஜெயிக்க வச்சிருக்கு. இப்போ சமீபத்துல தேர்தல் நடந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா 6 சீட் காங்கிரஸ் கிட்ட இருந்துச்சு. சோ அந்த 6 சீட் கூட இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி சரி
தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2002 குஜராத் தேர்தல்ல நாங்க தோல்வி அடைஞ்சோம். 2004 லோக்சபா தேர்தல் நடந்தப்போ 26ல நாங்க 12 சீட்டு ஜெயிச்சோம். 2007ல குஜராத் சட்டமன்ற தேர்தல்ல நாங்க தோத்தோம். 2009ல மக்களவை தேர்தல்ல நாங்க 14 சீட்டு ஜெயிச்சோம். அதனால மக்களுக்கு வித்தியாசம் தெரியுது. மாநிலத்துல அவங்க எப்படிப்பட்ட தலைமையை விரும்புறாங்கன்னு, அதே போல சென்ட்ரல்ல எப்படிப்பட்ட தலைமையை விரும்புறாங்கன்னு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அதுல கண்டிப்பா யாருடைய சித்தாந்தத்தை விரும்புறாங்களோ, யாரெல்லாம் பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியோட சித்தாந்தத்தை விரும்புறாங்களோ அவங்க பல மாநிலங்கள்ல இருக்காங்க. அது அவங்களுக்கு லாபகரமா இருக்கு. பல மாநிலங்கள்ல எங்கேயுமே மக்கள் இன்னும் அடிப்படை கண்ணோட்டத்தோட தான் இணைஞ்சிருக்காங்க. சொல்லப்போனா ஐடியா ஆஃப் இந்தியா, புளூரலிஸ்டிக் ஐடியா ஆஃப் இந்தியா, அங்க அவங்களால விவசாயம் செய்ய முடியும். பாருங்க, சோசியல் மீடியாவை பத்தி சொல்லணும்னா இந்த நாட்டுல 65% யூத் இருக்காங்க. ரொம்ப கோடிக்கணக்கான மக்கள் சோசியல் மீடியா மூலம் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்குதான் நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், ட்விட்டர்ல நரேந்திர மோடியோட ஃபாலோவர்ஸ் எல்லாரை விட அதிகமா இருக்காங்க. அவரை 18 லட்சத்தை விட அதிகமான மக்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 18 லட்சம் இருக்கே, அது ஒருத்தர் கால் சென்டர்ல கிரியேட் பண்ண விர்ச்சுவல் ஐடென்டிட்டிஸா இருக்கும். அதை சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவேளை சோசியல் மீடியா அவ்வளவு முக்கியமானதா இருந்தா கர்நாடகால ஏன் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகல? அதனால தான் சொல்றேன், இது பிரச்சாரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க உங்க பார்ட்டிக்காக சோசியல் மீடியாவை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க. ஏஜென்சிஸ் இதுக்காக பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க சரி. நான் அதை கண்டிப்பா மறுக்கவே மாட்டேன். வெறும் கட்சிக்காக மட்டும் இல்ல, அரசாங்கத்துக்காகவும் இந்த வேலையை நாங்க செய்யறோம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால சகாப்தத்துல பிரிண்ட், பிராட்காஸ்டிங், இப்ப இருக்கிற ட்ரெடிஷனல் மீடியாவோட சேர்த்து நியூ மீடியாவுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கும். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா, இல்ல இதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? எப்படி நரேந்திர மோடி சோசியல் மீடியால இந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணாருன்னு? நீங்க நிச்சயமா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அது அந்த விஷுவல் எவிடன்ஸை உங்களுக்கு காட்டுறேன். அந்த கால் சென்டர்ஸ், அப்புறம் அந்த பேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறது, அது எல்லாமே பொதுவானது தானே. இப்போ இங்க மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்க விரும்புறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க கேளுங்க. நான் காங்கிரஸோட ஒர்க்கர், அதுவும் சீனியர் ஒர்க்கர். அப்புறம் உங்க மந்திரி லவ்லியா அவர்களுக்கும் சஞ்சய் தீக்ஷித் அவர்களுக்கும் நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்க குடுக்க டிக்கெட் பாத்தீங்கன்னா எந்த பேஸ்ல குடுப்பீங்க? பணபலத்தை பார்த்து குடுப்பீங்களா, இல்ல ஒர்க்கர் ஜமீன்தாரா இருந்தா குடுப்பீங்களா, இல்ல ரவுடிசம் பண்றவங்களுக்கு குடுப்பீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு உங்களோட இந்த துக்கமும் வேதனையும் நல்லாவே புரியுது. ஏன்னா அதை என்னால முழுமையா உணர முடியுது. ஆனா ஒருவேளை நாங்க டிக்கெட் காசு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா, நாங்க டிக்கெட்ஸை குண்டாயிசம் பண்றவங்களுக்கு கொடுத்தோம்னா, நான் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டேன். நாம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல மணிஷ் திவாரி மீது மக்களின் கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். ஒரு தலைவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க மணிஷ் சார் கிட்ட இதை கண்டிப்பா சொல்லுங்க. इतनी जल्दी क्या है गौरी साजन के घर जाने की? सखियों के साथ बैठ जरा कुछ बातें हैं समझाने को. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது, கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது மணிஷ் திவாரியிடம். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய அரசாங்கம் ஓட்டுகளுக்காக ரொம்ப அவசரத்துல முடிவெடுக்கிறாங்க. இந்த ஃபுட் செக்யூரிட்டி பில் வந்ததிலிருந்து ஆர்டினன்ஸ் ரீதியா அப்ப இருந்து தேர்தல் கொஞ்சம் சீக்கிரமா நடக்க போற மாதிரி இருக்கு. தேர்தலை பத்தி சொல்லணும்னா, தேர்தல் 2014 தான் நடக்கும். உங்களுக்கு ஓட் பண்ற பார்ட்டிஸ், உங்களுக்கு சப்போர்ட் பண்ற முலாயம் சிங் மாதிரி மக்கள், அவங்களுக்கும் இது ப்ராப்ளமா தான் இருக்கு. ஒரு தலைவர் என்கிட்ட சொன்னாரு, இதை நீங்க மணிஷ் அவர்கள் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. इतनी जल्दी क्या है गौरी साजन के घर जाने की? सखियों के साथ बैठ जरा कुछ बातें हैं समझाने को. யாரு உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் மதிக்கிறேன். ஆனா உண்மை இதுதான், சமாஜ்வாதி கட்சி கூடயும் எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அவங்களோட அச்சம் இருக்கு. இந்தியாவோட விவசாயத்துறை, அதுக்கு இதனால என்ன விளைவு ஏற்படும்னு பயம் இருக்கு. ஆனா விவசாயத்துறை அமைச்சர் பொது இடங்கள்ல எப்படியும் ரொம்ப வியாபார ரீதியா இந்த விஷயத்த கிளியர் பண்ணிருக்காரு.
இந்த நாட்டுல உணவு தானியம் இருப்பு இருந்துகிட்டு இருக்கு. உணவு தானியங்களுக்கான கையிருப்பு எப்பவும் இருக்கு. இத செயல்படுத்துறதுக்கு அப்புறம் ஒருவேளை கடவுள் புண்ணியத்துல அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, இயற்கை பேரழிவு ஏற்பட்டால், ஏதாவது வறுமை ஏற்பட்டால், அப்ப கூட இந்த நாட்டுல எவ்வளவு சேமிப்பு இருக்குன்னா எங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கு. நாங்க மக்களுக்கு கொடுத்த வாக்க எந்த சூழ்நிலையிலயும் நாங்க காப்பாத்துவோம். ரெண்டு அதுதான் பெரிய உண்மை. பேரழிவு இருக்கு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நாட்டுல இந்த மாதிரி சட்டம் எதுக்காக தேவைப்படாதுன்னா, பசியில சாகரவங்களுடைய எண்ணிக்கை 4%, ஆனா 40% மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேல் நியூட்ரிஷனால சாகுறாங்க. இப்ப அவங்களுக்கு மலிவான அரிசிய குடுக்கறதுக்கு பதிலா மேல் நியூட்ரிஷனை சரி பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஆப்கே அதாலத்திலே நான் வந்து வாக்கு தரேன். ஒரு தடவை இந்த அவசர சட்டம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் மத்த தேவையான பொருட்கள்லாம் இருக்கே, அதுல உப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கு, அதையும் இதுல அதாவது இழைச்சிருவோம். சுத்தமான என்ன தண்ணி சொல்றீங்க? இல்லாததால மக்கள் சாகுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்லாததால மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஃபிகர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு 3வது கர்ப்பிணி பெண் சரியான உணவு கிடைக்காததால ரத்தம் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை பசங்கள பத்தி சொல்லணும்னா, இது யூனிசெப்போட புள்ளி விவரங்கள். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 180 பசங்க மேல் நியூட்ரிஷனால இறந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் இதுக்காக எங்கேயும் ஓடி போகல. இதுல எந்த பாகுபாடும் பார்க்கல. நீங்க சொல்றது சரிதான், மால் நியூட்ரிஷன் ஒரு பிரச்சனை தான். ஆனா மால் நியூட்ரிஷன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முதல்ல அடிப்படையான முக்கியமான காரியங்கள் இருக்கு. அதாவது மக்களுக்கு தேவையான அடிப்படை தானியங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு தினசரி உணவு அத வழங்கணும் இல்லையா? ஒருவேளை அதுலயும் மக்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழங்குற சிஸ்டம் இருக்கே, அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அது அப்படியே தான் இருக்கு. அப்புறம் இத ராஜீவ் காந்தியே சொன்னாரு. இப்ப ராகுல் காந்தியும் சொல்றாரு, மக்கள் கிட்ட அந்த பணமும் அந்த தானியமும் போய் சேரவே மாட்டேங்குது. அதிலிருந்து 1/3 நடுவுலயே மக்கள் சாப்பிடுறாங்க. ரஜத் சார், இது எந்த மாநிலத்துல பொது விநியோக அமைப்பு எந்த அளவுல இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த உணவு தானிய சட்டம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியும். அந்த சட்டத்தை நிறைவேத்துங்கன்னு சொல்றதுக்காக எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு அது வந்து சேரலங்கிறத சொல்லணும். நீங்க என்னடனா இந்த எதிர்க்கட்சியோட, முக்கியமா பிஜேபி, அவங்களுடைய இந்த சந்தேகம் உண்மைதானா? இந்த காங்கிரஸ் இந்த ஆர்டினன்ஸ் இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க, ஓட்ஸ் கிடைக்கும்னு. ஃபுட் செக்யூரிட்டியை விட அதிகமா இதுல ஓட் செக்யூரிட்டி இருக்கு. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே தேச நலனை கட்சி நலனை விட பெருசா நினைச்சா அது நடக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆணைய சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்க இதுல பங்கேற்கணும். அதை விட்டுட்டு இத பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா இந்த நாட்டுக்கு நல்லாவே தெரியும் யாரு எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாரு அவங்களுக்கு துணையா இருக்காங்க, யாரு எதிரா இருக்காங்க அப்படின்னு. ஆனா நீங்க என்னோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. ஃபுட் செக்யூரிட்டியோட சேர்த்து ஓட் செக்யூரிட்டியும் பண்றீங்களா? பாருங்க, ஓட்டை பத்தி சொல்லணும்னா ரஜித் சார், ஜனநாயகத்துல மக்கள் தான் கடவுள் சொரூபம்னே சொல்லலாம். அப்புறம் 2014 வரும்போது மக்களோட முடிவு எதா இருந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஒருவேளை அரசாங்கத்தை அமைக்க இன்னொரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அரசாங்கத்தை அமைப்போம். வாக்கு கொடுத்துருக்கோம், அதை நிறைவேற்றுவோம். வேற யாருக்காவது ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா அவங்க முடிவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண போறோம். இது ஜனநாயக சக்கரம் எப்பவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க விரும்புறேன். நான் உத்தரகாண்ட்ல இருந்து வரேன். எனக்கு தரைமட்ட யதார்த்தம் என்னன்னு தெரியும். அதனால மன்ரேகாவை பத்தி பேசணும்னா, அங்க எவ்ளோ தொகை வந்தாலும் அது வந்து அக்கவுண்ட்ஸ்ல அதுல எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்களோ, யார் பேர்லாம் இணைஞ்சிருக்கோ அதுல பாதி பேரு எப்போ இறந்துட்டாங்கன்ற விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுது. ஆனா அவங்க பேர்ல மன்ரேகா ஸ்கீம் போயிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு இருக்க பணத்துல பாதி பணத்தை நடுவுல இருக்கவங்க சாப்பிட்டுடுறாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சோ மன்ரேகா ஸ்கீம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சுது? மன்ரேகா காசோட விநியோகம் இருக்கே, அது அந்த கிராமத்து பஞ்சாயத்து மூலமா தான் கொடுக்கப்படுது. இப்ப ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு கிராமத்துல இருந்தோ இல்ல எந்த இடத்துல இருந்து வரீங்களோ, அங்க இந்த மாதிரியான மக்கள் இருந்தா அவங்க ஏழைகளோட காசையும் சாப்பிடுறாங்கன்னா அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும். ஃபுட் செக்யூரிட்டிய பத்தி, இந்த உணவு பொதுமக்கள் கிட்ட போய் சேருமா இல்லையாங்கிறது தான் மக்களுடைய சந்தேகம். பாருங்க, நீங்க சொல்றது முழுக்க முழுக்க சரிதான் ரஜித் சார். லாஸ்ட் மைல்ல ஏதாவது ஒரு அரசாங்க ஸ்கீம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மக்கள் கிட்ட போற வழியில
நடுவுல எங்கேயாவது தப்பு நடக்கும் இல்லையா? அப்புறம் இன்னைக்கு இந்த நாட்டுல மிகப்பெரிய சவால் என்னன்னா, எங்களுக்கு எதிரில இல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து ஆலோசகர்களுக்கும் இந்த லாஸ்ட் மைல் இருக்கே, இதை எப்படி சரி பண்ணணும், இத வேற என்ன பண்றதுன்னு. 1,25,000 கோடி That's மக்கள் right. தொகையில வெறும் 25,000 கோடி மக்களுக்கு இதுக்காக தான் தான் போய் அரசாங்கம் இல்ல அது இல்ல, நான் அது சொல்ல வர்றது, இதுக்கு தான் இன்னொரு ஸ்கீம் அரசாங்கம் ஆரம்பிச்ச இன்னொரு ஸ்கீம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இங்க பாருங்க, நீங்க இல்ல, தானியங்களை நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, பிசிக்கலி நீங்க டெலிவரி பண்ணி இல்ல, ஆகணும். அதுக்கு கண்டிப்பா இது- அதை பிசிக்கலா தான் டெலிவரி பண்ணணும். ஆமா. ஆனா காசை டிபிடி மூலியமா மக்களுக்கு காசு அனுப்புறத, அதோட நோக்கத்தை பாத்தீங்கன்னா அது இதுதான். அதாவது டெல்லியில இருந்து ₹1 அனுப்புனா அந்த ₹1 மக்கள் கிட்ட போய் சேரணும். என்ன ஆனா, நாங்க என்ன அந்த நினைக்கிறோம்னா, அது புள்ளிவிவரங்கள் என்கிட்ட இருக்கு. அருணா ராய், ம். அதாவது சோனியா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, NSE மெம்பரா இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அஜ்மீர்ல விசாரிச்சிருக்காங்க, 35,000 பேருக்கு பணம் அனுப்பியிருக்காங்க, ஆனா 150 பேருக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். எங்க பக்கத்து மாவட்டத்துல எங்க அரசாங்கம் 51 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. எங்க பக்கத்து மாவட்டம் பத்தேகாட். இதுக்கு முன்னாடி கட்டத்துல அதையும் தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் அங்க அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. அரசாங்கம் அவங்களுக்கு எந்த பணத்தை அனுப்புனாங்களோ அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா எங்களோட நோக்கம் காசை சரிசமமா பகிர்ந்து கொடுத்தாதான் பரத் மகானா ஆக முடியும். இதுதான் டிபிடிக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம். மணி சார், நீங்க அரசாங்கத்துக்கும் பார்ட்டிக்கும் சரியான ஒரு குரல். நீங்க இந்த குரலை மக்கள் கிட்ட சேர்க்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீங்க எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல கேட்கலாம். இன்றைய ஜட்ஜ் ஓம் தான்வி அவர்களுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது. இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி மீது நாம் அவர்கிட்ட காங்கிரஸ் பார்ட்டியை பத்தியும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தியும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவர்கிட்ட உத்தரகாண்ட் டிராஜடி அப்புறம் அதோட மிஸ்யூஸ பத்தி கேட்டோம். இப்ப நாம ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ஜன் சக்தாவுடைய எடிட்டர் ஓம் தான்வியுடைய தீர்ப்பை பார்க்கலாம். எனக்கு இங்க ஆப்கே அதாலத்துக்கு வர வேண்டிய வாய்ப்பு நிறையவே கிடைச்சிருக்கு. ஆனா முதல் முறையா அதை இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மக்களின் வக்கீல் என்ன சொல்றாருன்னா, குற்றவாளி எதிரில் இருக்காங்க, அவங்களுக்கு எதிரா குற்றச்சாட்டுகள் எதுவுமே சுமத்த இல்ல அப்படின்னு. நான் இதுக்காக மணிஷ் திவாரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல அவரு சரியாதான் பேசியிருக்காரு, அவரு உண்மையதான் பேசியிருக்காரு. குற்றம் சாட்டுறது அரசாங்கத்து மேல, அவங்கள காப்பாத்த வேண்டியது அவரோட கடமை, அவரும் அதை தான் செஞ்சிருக்காரு. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ரொம்ப நல்லா பதில் சொன்னாரு, அப்புறம் நல்லா தமிழ்ல பேசினாரு. அப்புறம் நான் பஞ்சாப்ல இருந்து வரேன், எனக்கு தமிழ் சரியா வராதுன்னு எனக்கு தெரிஞ்ச அவரு தமிழை நல்லாவே பேசினாரு. அப்புறம் ஒரு விஷயம், அது நீதிமன்றத்துக்கு ஒரு குறையாவே இருக்கு. மணிஷ் திவாரி அவர்கள் சிரிக்கிறதே ரொம்ப கம்மி. அவரு சிரிக்கும்போது கூட கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிப்பாரு. நீதிமன்றத்தோட அட்வைஸ் இவ்வளோதான், அவரு சிரிக்கணும், எதிர்கட்சியை பார்த்தும் சிரிக்கணும், அப்பப்போ அவர் கட்சியை பார்த்தும் சிரிக்கணும். எங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, மணிஷ் திவாரி அவர்கள் இந்த வழக்குக்கு அப்புறம் நல்லா சிரிப்பாருன்னு. எதிர்கட்சியை மட்டும் இல்ல, தான் கட்சியும் பார்த்து சிரிப்பாரு. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய தலைவர்கள் இந்த நாட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் இவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நாட்டு மக்கள் நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு புது கெஸ்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.